மற்றும் ஒரு அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது. கடும் குற்றங்களில் ஈடுபட்டால் கடும் தண்டனை வழங்க வேண்டும் என முதலமைச்சர் விஜய் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தமிழகத்தின் முதலமைச்சர் விஜய் உத்தரவு பிறப்பித்திருப்பது என்னவென்றால், கடும் குற்றங்களில் ஈடுபட்டால் கடும் தண்டனை வழங்க வேண்டும் என முதலமைச்சர் விஜய் உத்தரவு பிறப்பித்திருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். குற்றங்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருப்பதால் ஒரு ஆலோசனை கூட்டம் இன்று தலைமைச் செயலகத்திலே முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெற்றது. அந்த ஆலோசனையின் அடிப்படையில் ஒரு முடிவு வெளியாகி இருக்கிறது. என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், கடும் குற்றங்களில் ஈடுபட்டால் கடும் தண்டனை வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் உத்தரவு பிறப்பித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். குற்றச்செயல்கள் தொடர்ந்து தமிழகத்தில் அதிகரித்து வருவதால் கடும் குற்றங்களில் ஈடுபட்டால் மிக கடும் தண்டனை வழங்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் மிக காட்டமான ஒரு உத்தரவை பிறப்பித்திருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் ஜெயலானி. ஜெயலானி, தற்போது நடந்த ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு முதலமைச்சர் என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, கடும் குற்றங்கள் செய்தால் கடும் தண்டனை வழங்க வேண்டும் என்ற ஒரு கடுமையான உத்தரவை முதல்வர் பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் சண்முகவேல். தமிழகத்தில் குற்ற சம்பவங்களுடைய எண்ணிக்கை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்திருக்கிறது. இந்த நிலையில் தற்போது இன்று காலை முதலாக தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு தீவிர ஆலோசனை கூட்டத்தை மேற்கொண்டார். அந்த ஆலோசனை கூட்டத்தில் கடும் குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது துரித வழக்கு பதிவு செய்து அதனை விசாரித்து விரைவாக அந்த வழக்கினை நடத்தி கடும் தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்பதாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறார். குறிப்பாக இன்று காலை முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில சென்னை தலைமைச் செயலகத்தில் ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது நடத்தப்பட்டது. இந்த ஆலோசனை கூட்டம் நடத்துவதற்கான சாராம்சமாக பார்க்கப்பட்டது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடத்தப்படும் குற்ற சம்பவங்கள் மற்றும் அது தொடர்பாக அந்த குற்ற சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் தொடர்பாக உடனடிய நடவடிக்கை மேற்கொள்வது மற்றும் இதனை தடுப்பதற்காக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்பது தொடர்பான ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது நடத்தப்பட்டது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பாலியல் குற்ற வழக்கில் விரைவாக நடத்தி குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனையை பெற்றுத்தர வலியுறுத்த வேண்டும், அது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் சாய்குமார் மற்றும் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வு கூடுதல் தலைமை செயலாளர் டாக்டர் மணிவாசகன், அரசு தலைமை வழக்கறிஞர் விஜய நாராயணன், சமூக நல மற்றும் மகளிர் உரிமை துறை செயலாளர் திருமதி மரியம் பல்லவி உள்ளிட்ட ஏராளமான துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகளும் பங்கேற்றிருந்தார்கள். குறிப்பாக கோவையில் சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் என்பது ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உலுக்கி இருந்தது. இந்த நிலையில் உடனடியாக இன்று காலையிலேயே அவசர ஆலோசனை கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் ஈடுபட்டார்கள். அந்த ஆலோசனை கூட்டத்தில் துறை சார்ந்த அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டார்கள். அது மட்டுமல்லாமல் அமைச்சர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில் சமூக நலத்துறை மற்றும் அரசு தலைமை வழக்கறிஞர்கள் உள்ளிட்டவர்களும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கு பெற்றதுடன் இந்த போன்ற கடும் குற்றச்செயல்களில் ஈடுபடுவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை என்பதை எடுப்பதற்கான உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கடும் குற்றச்செயல்களில் ஈடுபட்டால் அவர்கள் மீது விரைவாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும். வழக்கு பதிவு செய்து அதனை விரைவாக வழக்கு விசாரணையை நடத்தி முடிக்க வேண்டும். அதற்கு பிறகு கடுமையான தண்டனையை அவர்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்பதாக உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறார் சண்முகவேல். ஜெயலானி, கடந்த திமுக ஆட்சியிலே பார்த்தோம்னா தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, பாலியல் தொல்லை அதிகரித்திருக்கிறது, கொலை வழக்குகள் நிறைய. இதுதான் திமுக ஆட்சியுடைய பெரும் தோல்விக்கு முக்கிய காரணமாக இருந்தது. ஆனால் தற்பொழுது பதவியேற்றக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் இது பெரிய சவாலாக இருக்கிறது. இந்த தருணத்தில் தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவியேற்றதிலிருந்தே தமிழகத்திலே இந்த குற்ற வழக்குடைய எண்ணிக்கை குறையவே இல்லை என்றே சொல்லலாம். ஆனாலும் கூட இன்றைய கூட்டத்திற்கு பிறகு கடும் குற்றம் செய்தால் கடும் தண்டனை வழங்கப்படும் என்பதை முதலமைச்சர் உத்தரவாக பிறப்பித்திருக்கிறார் என்றால் தண்டனை எப்படி கடுமையாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அல்லது வழக்கு வேகமாக பதிவு செய்தோடு சரியா, அல்லது தண்டனையே கொடுக்கக்கூடிய தண்டனையே மிக கடுமையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கக்கூடிய சூழல் இருக்குமா? தமிழகத்தை பொறுத்தவரை ஏராளமான வழக்குகள் நீதிமன்றத்துல நிலுவையில் இருக்கிறது. இந்த வழக்குகளில் தான் தண்டனை பெறக்கூடிய கால அவகாசம் குற்றவாளிகளுக்கு இந்த வாய்ப்பாக அமைந்துவிடுது, அந்த இடைவெளி தான். இந்த நிலையில் தான் குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது இது போன்ற கடும் குற்றச்செயல்களில் ஈடுபட்டால் அது தொடர்பாக துரிதமாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும். உடனடியாக அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அதற்கு பிறகாக அந்த விசாரணையை தீவிரப்படுத்த வேண்டும். தீவிரப்படுத்ததற்கு பிறகாக அந்த ஆவணங்களை கைப்பற்றி உடனடியாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு அவர்கள் மீது கடும் நடவடிக்கை
நடவடிக்கை என்பது எடுக்க வேண்டும் என்பதாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதற்கு முந்தைய ஆட்சி காலங்களில் இது போன்று குற்ற சம்பவங்கள் நடைபெறும், அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வதற்கே கால தாமதம் என்பது எடுத்துக்கொள்ளப்படும். குறிப்பாக பல வழக்குகள்ல நம்ம பார்த்திருப்போம். அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குல இருந்து பல்வேறு வழக்குகள்ல அந்த வழக்கு பதிவு செய்வதற்கே கால தாமதம் என்பது எடுத்துக்கொள்ளப்படும். ஆனால் இந்த கோவை விவகாரத்துல தற்போது தமிழகத்துல பெரும் அதிர்வலை ஏற்படுத்திய அந்த கோவை விவகாரத்துல பொறுத்தவரையிலும் கூட உடனடியாக அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளேயே 2 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு விட்டார்கள். அவர்கள் தொடர்ச்சியாக தற்போது மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அதுக்கடுத்து அவர்கள் தண்டனை வழங்கக்கூடிய நடவடிக்கைகளை தற்போது அரசு மும்முரமாக ஈடுபட்டு வருகிறது. எனவே தற்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த சட்ட சிக்கல்கள் நிறைய இருப்பதன் காரணமாகத்தான் இன்றைய தின ஆலோசனை கூட்டத்திலும் கூட சமூக நலத்துறை மற்றும் அரசு தலைமை வழக்கறிஞருடன் இந்த ஆய்வு கூட்டத்தில் ஜோசப் விஜய் அவர்கள் கலந்து கொண்டார்கள். என்றால் இது போன்ற வழக்குகள் வரும்போது இதனை எவ்வாறு விரைவாக முடிப்பது, வழக்கு பதிவு செய்ததற்கு பிறகு நீதிமன்றத்தில் நீண்ட நாட்கள் இந்த வழக்கு நடைபெறக்கூடாது, அதனை விரைந்து முடிக்க வேண்டும் என்பதாக இதனை துரிதப்படுத்தியிருக்கிறார், முடுக்கிவிட்டிருக்கிறார். இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட வேண்டும். என்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவின் சட்ட விதிமுறைகளின்படி ஒருவர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டு நீதிமன்றத்தால் நிரூபிக்கப்பட்டதற்கு பிறகாகத்தான் அவர்களுக்கு தண்டனை என்பது உறுதி செய்ய முடியும். முதற்கட்டமாக அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்கள் கைது செய்யப்படலாம். அந்த அடிப்படையில இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற கடும் செயல்களில் குற்றச் செயல்களில் ஈடுபட்டால் அவர்களுக்கான கடுமையான தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்பதாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கடுமையான தண்டனையை பெற்றுத் தருவதற்கான வழிவகையாக இருக்கக்கூடியது அவர்கள் மீது துறை ரீதியான உரிய நடவடிக்கை என்பது விரைவாக எடுக்க வேண்டும். குறிப்பாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும், அது தொடர்பான ஆவணங்களை சேகரிக்க வேண்டும், அதற்கு பிறகாக நீதிமன்றத்தில் அதனை சமர்ப்பிக்க வேண்டும், குற்றவாளிகள் குற்றம் செய்திருக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். இந்த அனைத்து செயல்களையுமே துரிதப்படுத்த வேண்டும் என்பதாகவே இந்த உத்தரவு பார்க்கப்பட்டு வருகிறது. எனவே இனி வரக்கூடிய காலங்களில் தண்டனைகள் கடுமையாக்கப்படும் போது இது போன்ற சம்பவங்கள் குறையும் என்பதாகவே எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயலானி.